ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் வினீத். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், மோட்டர் லாகிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் பைக் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் வரும். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணியாச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நிமிஷம் அந்த யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ பார்த்து தான் அதை வந்து சரி பண்ணியாச்சு. நேற்று நைட்டே வந்து நான் சரி பண்ணிட்டேன் வீடியோ பார்த்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் என்ன இருக்கலாம், ஒரு நிமிஷம். அதே மாதிரி இந்த பைக்கு இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு தெரில. யாராவது இப்படி இந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி யாராவது வந்திருக்குன்னா கேடிஎம் பைக் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு 2 நட்டு இருக்கும், பார்த்துடுங்க. ஒரு நிமிஷம், வீடியோவில் தெரியுதுன்னு கரெக்டாக தெரில. இன்னும் ஒரு நட்டுருக்கே தெரியுது. அதே மாதிரி இந்த சைடும் நான் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புஷ் இருக்கா. ஒரு நிமிஷம், நான் ஒத்தைக்கே வீடியோ ஷூட் பண்ணனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நட்டு வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், நான் தெரியுதா 2 நட்டு. இது வந்து நான் யூடியூப்பில் தான் இந்த வீடியோ பார்த்தேன். இந்த 2 வந்து ஒரு இது வந்து 2 இரும்பு இதை வச்சு அதை டச் பண்ணோன்னா கரண்ட் பாஸ் ஆகும்ல, அப்படி பாஸ் ஆகும், பார்த்துருங்க. இது வந்து டூல்ஸ்லேயே நம்ம கேடிஎம் டூல்ஸ்லேயே இருக்கும். இதை வந்து இதில் வச்சுட்டு இந்த 2 டச் பண்ண மாதிரி பிடிக்கணும். கீ போராட்டாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஆன் பண்ணியாச்சா? அதான் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு தெரில. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்படி வண்டி உங்களுக்கு ஏதாவது இதனால் பிரச்சனை ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணி பார்த்துடுங்க. அதே மாதிரி உங்கள் கேடிஎம் பைக் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம், வண்டி கியரில் இருக்குது, சாரி. இப்படி வச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஆக்சுவலி வந்து இதை ஏற்கனவே நான் கிளியர் பண்ணிட்டனால உங்களுக்கு வீடியோ காண்டி தான் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது அதுக்கப்புறம் வண்டி வந்து இஷ்யூ எதனாலன்னு கரெக்டானு தெரில. ஆனால் யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ பார்த்தேன். வீடியோவில் இந்த மாதிரி பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும்னு போட்டிருந்து. அது பேட்ரி இஷ்யூவா என்ன இஷ்யூவானு கரெக்டானே தெரில. அதே மாதிரி இது யாரும் வீட்டில் அவ்வளோ ட்ரை பண்ணாதுங்க. ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஷோரூமில் கொண்டு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டுடுங்க. நான் வந்து நேற்று வண்டி ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகலையா, அதனால் யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும்னு போட்டிருந்து. ட்ரை பண்ணி பார்த்தேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. அது வந்து டேரெக்டாக வந்து மெட்டல் வச்சு டச் பண்ணாதுங்க. கரண்ட்டு பேட்டரியிலேருந்து கரண்ட் இதாகிறதுனால லைட்டாக கரண்ட் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக இந்த இதே மாதிரி நம்ம கேடிஎம் பைக்கில் இந்த ஸ்பேர் கிடைக்கும், டூல்ஸ்லாம் இருக்கும்போது அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருங்க. அதனால் இந்த பிரச்சனை எதனால் வருதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சில வீடியோவில் பார்த்ததுக்கு பேட்ரி லோவாக இருந்தாலும் இப்படி இருக்கும்னு சொல்லியிருந்து. அதனால் யாராவது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ். நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறக்காம பெல் ஐக்கான் தட்டி ஆல் பண்ணுங்கள். பை கைஸ்.